அல்லேலூயா. கிறிஸ்துவுள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி, கர்த்தருடைய வாய் ஓய்வு நாளை குறித்து இவ்வளவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியாய் நாம் எண்ண வேண்டும். கர்த்தருடைய நாளை பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம், தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் ஆண்டவர் நம்மை போஷிப்பாராம். கர்த்தருடைய வாய் இதை கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நாம் ஆசரிக்க வேண்டும். இப்பொழுதும் ஓய்வு நாளை ஆராதிக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சனிக்கிழமை வேதான்னு பேர். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழு நாள் ஆராதனை என்ன செய்ய மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. நாம உயிர்த்தெழு நாள் ஆராதனை ஆராதிப்போம், ஓய்வு நாள் என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். அப்போ தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நாம் போஷிக்கப்பட வேண்டுமானால் ஓய்வு நாளை என்ன செய்யணும், அதை பரிசுத்த நாள் என்றும் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் சொந்த பேச்சை பேசாமலும் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 56:1-2 இதை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்ட நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சைவமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20:12 வாசிங்க. நான் தங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று தாங்கள் அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு
எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கும் அவருக்கும் அடையாளமாயிருப்பதற்காக ஓய்வு நாளை என்ன செய்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப இயேசு என்று சொன்னால் ஓய்வு நாள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஓய்வு நாள் ஆராதனை நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஓய்வு நாள் ஆராதனையின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும். என்னதோ தமிழ்நாட்டில் உள்ள சபைகளை பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ஆராதனை வைப்பாங்க, சனிக்கிழமை ஆராதிக்க மாட்டாங்க, ஓய்ந்திருப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் அடையாளம், நீ நானும், நான் தேவன் நீ என் மகன் என்பதற்கு அடையாளமாக ஓய்வு நாளை கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லு. அப்ப ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கவில்லை என்றால் அவர் நமக்கு ஆண்டவரும் இல்லை, அவருக்கு தான் பிள்ளைகளும் இல்லை. அல்லேலூயா. அப்படித்தானே இந்த வசனம் சொல்லுது. நம்ம சபையில சனிக்கிழமையும் நமக்கு ஆராதனை இருக்கிறோம். நாம் உபவாச நாளாய் அந்த நாளை கடைபிடிக்கிறோம். அல்லேலூயா. அதை நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்க, வெளிநாட்டு கம்பெனில எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் 2 நாள் லீவ் கொடுப்பாங்க. 2 நாள் சனிக்கிழமையும் லீவ் கொடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கொடுப்பாங்க. அல்லேலூயா. 2 நாளும் நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்யறாங்க? அவனுக்கு தேவனுடைய கட்டளையின்படி லீவ் கொடுக்குறான். நாம் கட்டளை இல்லாதவர்களாய் தூங்குகிறோம் 2 நாள் நல்லா. அல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முதலாம் நாளில் சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? மோசேயின் காலத்திலே ஆண்டவர் மோசேக்கு இப்படியாய் சொல்லுகிறார், முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். முதலாம் நாளிலும் சபை கூடுதல் இருக்க வேண்டும். 7ஆம் நாளிலும் சபை கூடுதல் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானதை மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். அல்லேலூயா. ஆமா, நல்ல கரியல் பொரியல் எல்லாம் பண்ணலாமா? நல்ல லீவு நாள்னா அப்படிதானே, கரியல் பொரியல் தானே. லீவு நாள்னு என்ன? கரியல் பொரியல். அல்லேலூயா. அதை செய்யலான்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா சமையல் பண்ணி என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அப்போ ஓய்வு நாள் முதலாம் வாரத்தின் முதலாம் நாளும் சபை கூடி வருதல் இருக்க வேண்டும். வாரத்தின் 7ஆம் நாளும் சபை கூடி வருதல். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வாய் சொன்னபடி நடந்தால் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கணும்.
6 நாள்ல எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்நாள் வரை இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சார், சரி செய்தார். அப்ப 7ஆம் நாளிலே 7ஆம் நாளை என்ன செய்தார்? பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. 7ஆம் நாளை ஆசீர்வதித்து 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப 7ஆம் நாளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 7ஆம் நாளை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால ஓய்வு நாளை நாம் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. அப்பதான் பாக்கியவான்களாயிரும். அல்லேலூயா. 7ஆம் நாளை பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருந்தால் நாம் கர்த்தருக்கு முன்பாக பாக்கியவான்களாயிருப்போம். அல்லேலூயா. சனிக்கிழமை வேதம் இருக்கிறதோ ஞாயிற்றுக்கிழமை வேதம் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே இருக்கிறது மாத்திரம்தான். நம்முடைய கையிலே இருக்கிற வேத புஸ்தகத்திலே இருக்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய். அதனால நம்ம ஓய்வு நாளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. அப்ப நினைப்பீங்களா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களா? வேணுமா? நீர் நினைத்து கொண்டிருந்தோம், நாங்க நினைக்க மாட்டோம். அப்படிதானே? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்னு நீர் நினையும், நாங்கள் நினைக்க மாட்டோம். அன்னைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப என்ன இருக்குது? புரோக்கரெல்லாம் ரொம்ப இருக்கு. அதுவும் மாசத்துல நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, மாசத்துல ஒரே ஒரு சனிக்கிழமை தான் என்ன செய்யறாங்க? லீவு கொடுக்குறாங்க. அந்த நாள் வந்து நாங்கள் பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது? ஆசரிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அப்ப நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கு பரிசுத்தமாய் ஓய்வு நாளை ஆசரிக்க முடியாதென்றால் ஏசப்பாவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னா லோன் போட்டுக்கொண்டு நடக்கிறாங்க. வாங்கின வீட்டுக்கு வாங்கின இடத்துல வீடை கட்டி கொண்டு லோன் போட்டு கட்டி லோன் பட்டு கொண்டு நடக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த நாளை ஆசரிக்காமல் போகாதனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஆமா, வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். வேதத்தின்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். பாருங்க, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லி, அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல். ஆமா, அத்திமரத்துக்கு நிழல்ல எந்த பயமும் இல்லாமல் உட்காருவான். திராட்சை செடிக்கு நிழல்ல எந்த பயமும் இல்லாமல் உட்காருவான். ஹல்லேலூயா. பயப்படுத்துவார் இல்லாமல். கர்த்தருடைய வாய், சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லி, சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லி. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இஸ்ரவேல் நாட்டுல கூட வாசல்ல கூட ஒரு சேர் போட்டு என்ன முடியாது, உட்கார முடியாது. ஏன்னா அவங்க 2 நாள் லீவ் கிடைச்சது என்ன டூர் போவாங்க.
ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு போட்டோ பார்த்தேன். ஈரான் வீசின குண்டு வீச்சில் அவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் உடஞ்சி தரமட்டமாகி கிடக்கு. வீடெல்லாம் இடிஞ்சு எப்படி கிடக்குது? தரமட்டமாக கிடக்கு. வீட்டை காணும். வீடு இருந்தால் தானே வாசலில் உட்காந்துருக்கிறாரு. வீடையே காணும். ஹல்லேலூயா. என்ன பண்றது? பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் பயந்து அலாரம் அடிக்கும் போதெல்லாம் மண்ணுக்கு அடியிலே செஞ்சு வச்சிருக்கிற குகை வீட்டிலே என்ன செய்யறாங்க? பதுக்கி கொள்றாங்க. ஏதோ தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. மண்ணுக்கு அடியில என்ன குகை வீடுகளை எல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கதான் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்ப சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, ஒரு பக்கம் மண்ணுக்கடியில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல் இதை சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டுமானால், சுகத்தோடு நாம் வாழ வேண்டுமானால், ஆசீர்வாதமாய் நாம் வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வாய் சொன்னதை கேட்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய வாயினால் சொன்னதை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் 1000 வேலைகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது? 1000 வேலை இருக்கு. 1000 வேலை இருக்குதோ 2000 வேலை இருக்கும். கர்த்தருடைய வாய் சொன்னதை கேட்டால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு, நமக்கு சுகம் உண்டு, நமக்கு பலன் உண்டு, நமக்கு தீர்க்காயுசு உண்டு. ஹல்லேலூயா. அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமா. எல்லா தீர்க்கமான ஆயுஷ் அல்ல. மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், ஆயுஷ நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதற்கு மேன்மையானது வருத்தவும் சஞ்சலவுமே. சங்கீதம் 90ஆம் சங்கீதத்துல ஒரு மோசே ஒரு சங்கீதம் எழுதி வச்சிருக்கார். நம்ம எல்லா சங்கீதமும் தாவீது சங்கீதான்னு நினைப்போம். ஆனா மோசையும் ஒரு சங்கீதம் எழுதி வச்சிருக்கார். அந்த சங்கீதத்துல தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு மேன்மையானது எதற்கு மேன்மையானது? 80க்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம். இப்ப 60லயே என்ன ஆகுது? வருத்தமாட்டம் சஞ்சலமாட்டம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காமல் ஓய்வு நாளை ஆராதிக்க வேண்டும். உயிர்த்த நாளை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 நாளை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திறங்கும். வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்குமே. ஹல்லேலூயா. வானம் திறந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை பொழிய பண்ணினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நமக்கும் வானம் திறந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பொழிவார். அடுத்தபடியாய் பாருங்கள், யாத்ராக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்று நாம் நினைப்போமானால், அதை ஆசரிப்போமானால், கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாண நேரத்திலே கூட பல யுத்தங்கள் எல்லாம் வந்தது. அப்ப யுத்தங்கள் எல்லாம் வந்தபோது நிறைய இடங்களிலே ஆண்டவர் வானத்திலிருந்து என்ன செஞ்சார்? யுத்தம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அதனால பரலோகத்தின் தேவன் நமக்காக வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து பெரிய கற்களை எல்லாம் விழ செய்தார். யோசுவாவின் புஸ்தகத்தில் இருக்கும். அவர்கள் பெத்ரோவிலிருந்து இறங்கும் வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கல்மழையினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி அந்நாளிலே பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டி மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படி சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு நாள் பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கு நாள் சொல்லும் போது 365 நாள் சொல்லுவாங்க. அப்ப எது எங்க நடந்ததோ எல்லாம் சரியா அந்த நாட்கள் கூட்டியும் குறைச்சும் வருஷத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. சூரியன் ஒரு பகல் முழுவதும் ஓடாம நின்னதுனால என்ன நடந்தது? இப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கு கால், அந்த கால் 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 பிப்ரவரி மாசத்துக்கு கால் இல்லாமல் போனது. அல்லேலூயா. அந்த கால் நாள் குறைஞ்சு குறைஞ்சு பிப்ரவரி மாசத்துக்கு கால் இல்லாம போச்சு. 28 நாள் தான். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுக்கு 29 நாள் வரும். அல்லேலூயா. பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி பிறந்தவர்கள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்தவர்கள் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். தாத்தா பாட்டிங்களுக்கு லாபம் தான், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இல்லையா? தாத்தா பாட்டிங்களுக்கு லாபம் தான். இது வேண்டுதல் செய்ய தொடங்கிடுவாங்க. என் பொண்ணுக்கு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி குழந்தை பிறக்கணும்னு. அப்போ வேதம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினதால் சூரியனும் சந்திரனும் அந்த வழியிலே அங்கே நின்னது. அல்லேலூயா. அதனால் ஒரு வருஷத்திலே ஒரு நாள் கூடுகிறதற்கு 1/4 நாள் கூடி இருக்கிறது. அடுத்தபடியாய் பாருங்கள், சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது.
அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு எப்போ நம்முடைய கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதா? இல்ல பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோமா? அல்லேலூயா. இயேசுவின் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோமா? நமக்கு தெரியுமா? வீட்டிலே ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறீர்களே, ரட்சிக்கப்பட்டோம் என்று ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டிலே ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறீர்களே, இதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நாங்க எல்லாம் சண்டை போட மாட்டோம், அடிக்கதான் செய்யும் அப்படி சொல்றாங்க. நம்ம சபையில என்ன சொல்றாங்க? நாங்க சண்டை எல்லாம் போறதில்லை, அடிக்கிறதா. எந்த காரியமானங்களும் பேசலாம். அவரவருடைய சொந்த காரியங்களை பேசினா எல்லாருக்கும் என்ன வருகிறது? வருத்தம் வருகிறது. உடனே நினைப்பாங்க, நம்ம வீட்டில் நடந்தது இவருக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? அந்த அம்மா தான் சொல்லியிருக்கோங்க, இன்னைக்கு வா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எந்த அம்மா சொல்லுகிறது? ஒரு அம்மாவும் நம்மகிட்ட சொல்றது கிடையாது. அல்லேலூயா. ஏசப்பா மாத்திரம்தான் நம்மிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு, அதனால அதுக்கு வேண்டிய ஒரு சண்டையெல்லாம் போடாதீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? பார்க்கிறதே, மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. இப்ப 103 சங்கீதம் 19 வசனம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? வானங்களில் இருக்கிறது. அங்க இருந்து சர்வத்தை என்ன செய்கிறார்? ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அங்க இருந்துதான், அந்த சிங்காசனத்திலே இருந்துதான் நம்மளை எல்லாம் என்ன செஞ்சா இருக்காரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுக்குதான் பாருங்க, 2 நாளாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு ராஜாவுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தேன். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், ஆமா, ஆண்டுடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு காட்டும்படிக்கு, விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை, ஆலயத்துக்கு வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் கஷ்டத்திலே இருப்பீர்கள், எத்தனையோ பேர் வேதனையிலே இருப்பீர்கள், எத்தனையோ பேர் துன்பத்திலே இருப்பீர்கள். உங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையில கர்த்தருடைய கண் என்ன செஞ்சு கொண்டிருக்குது? உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எத்தனை நாள் எல்லா ஆராதனைக்கும் தான் சரியா வரேன், ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கண்கள்
உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டு கொஞ்ச நேரம் விசுவாசித்து கொண்டு சோத்திரம் பண்ணுவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன உண்டாகும்? அவிசுவாசம். அப்போ அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனம் நம்மளுக்கு வாசிங்க. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். பாருங்க, விசுவாசித்து கொண்டே வரீங்க, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, பாஸ்டர் சொல்லுகிறத விசுவாசிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வழி அருகே விழுந்த விதைய பறவைகள் எல்லாம் பச்சித்து போட்டது போல ஒருத்தன் வந்து விசுவாசத்தை என்ன செய்வான்? ஒன்று நான் எடுத்து போடுவான். அதுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க. அதனால இந்த காரியத்துல மதி இல்லாமல் புத்தி இல்லாமல் போகிறீர்கள். ஆசீர்வாதம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்துல நீங்கள் மதி இல்லாதவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஈரான்ல ஒரே ஒரு சகோதரி 32,000 பேரை கிறிஸ்தவாக்கியிருக்காங்க. 32,000 ஈரான் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட 32,000 பைபிளை அவர்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கினதும் அல்லாமல் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது அந்த அரசாங்கம் தெரிய வந்து போன மாசத்துல அந்த சகோதரியை தூக்கிலேயே போட்டு விட்டார். அங்கெல்லாம் அப்படிதான். அது ஒரு சாத்தானின் வேதம். ஹல்லேலூயா. இயேசுவை சொல்லக்கூடாது. இயேசுவை சொன்னா அவங்களுக்கு ஏறி இருந்தலை. இன்றைக்கு நடக்கிற யுத்தத்திலே அமெரிக்கா தோற்று போனது போல் தெரிகிறது. இப்படி எத்தனையோ லட்சம் பேர் ஈரான்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாகக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா மெதுவாக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால ஈரான்ல இருக்கிறவர்களானாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இந்த காரியத்தில் நீங்கள் ஆமா, கர்த்தருடைய தூதன் வருவான். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். எந்த விசுவாசம் மரித்து போகிறது வரைக்கும் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவை அறியாத தேசம். எவ்வளோ பேர் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை மட்டும் எத்தனை பேர் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் ஜீவிக்கிறோமா? அதனால இந்த காரியத்திலே நாம் எப்படி இருக்கக்கூடாது? மதி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. சங்கீதம் 33 சங்கீதம் 18-19 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவரே உயிரை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்துல நாம் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய இழந்திருப்பதையும் நாம் பேசுகிறதையும் கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதனால நான் மனம் திரும்புதலை பெற்றவள், நான் மனம் திரும்புதலை பெற்றவன் என்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கு. பஞ்சத்தில் என்ன செய்யணும்? பஞ்சத்தில் நம்மை உயிரோடே காக்கணும். பஞ்சத்திலே நம்மை கொண்டு விடும்படி கர்த்தர் நினைக்கவில்லை.
எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் நம்மை உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவோ முக்கியமான வசனங்கள். இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உபத்திரவம் பூமியிலே எல்லாருக்கும் தான் வரும். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போதே நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாமல் இருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உன்னை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதில் கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன வேண்டி என்ன என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுதானே அதிசய தெய்வம். இன்னும் ஜீவிக்கிறார். ஆமா, இன்னும் அதிசயம் செய்கிறவராய் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தேவதூதன் சொல்லுகிறது என்ன? என்னுடைய நாமத்தை நீ கேட்பானே, அது அதிசயம். அடுத்த சொன்னா, மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. என்ன விளங்கினது? அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தில் என்ன போகுது ஜுவாலை, அந்த நெருப்பிலே ஏறி போகிறார். போதும் போதும். கர்த்தருடைய தூதர்களை காப்பாற்ற வருகிற, கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்ற வருகிற தூதர்கள், அவர்களுக்கு அக்கினியும் ஏணியாதான் இருக்குது. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை எப்படி இருக்கு? ஏணியா இருக்கு. அந்த அக்கினி ஜுவாலையில் அவர்கள் ஏறி போனார்கள். அப்ப அக்கினி ஜுவாலை ஏணியா இருந்ததுனாலதான் அதில் ஏறி போக முடியுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நீங்கள் மதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆமா, பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். அல்லேலூயா. உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இப்படியான அற்புதத்தை செய்ய கர்த்தரால் இயேசுவால் முடியும். அல்லேலூயா. ஒன்றையும் காணோம், வேலையும் கிடைக்க காணோம், சம்பளமும் இல்லை. அப்புறம் எப்படி வீட்டு வாடகை கட்டுறது? எப்படி சம்பளம் இல்லாம? ஆனால் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியத்தில் நீங்க ரொம்ப மதி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. புத்திசாலிகளா இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே
தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவினிடத்திலே போய் சொல்லுகிறார், என் புருஷன் நல்லவனாதான் இருந்தான், ஆனால் அவன் மரித்து போனான். கடன்காரர்கள் எல்லாம் வந்து என் 2 பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? ஆமா, 2வது வருஷம் வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்தில் அநேக பாத்திரங்களை வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவன் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளோடு கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தவன் அவன் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, கடன் தீர்ந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு என்ன செய்? ஆமா, நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம். அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியாகிய அந்த விதவை மகள் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். நடந்த காரியத்தை போய் எலிசாவிடத்துல சொன்னாள். அல்லேலூயா. இப்ப அப்படி ஏதாவது ஒரு அற்புதம் நடந்ததான்னு சொன்னா, ஆமா, பாஸை ஜெயிச்சு வேலை கிடைச்சிச்சு பெருசா. என் பையன் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன சர்டிஃபிகேட் வச்சிருந்ததுனாலதான் வேலை கிடைச்சது. அப்படித்தானே சொல்லுவீங்க சகோதரிகளை? பாஸ் ஜெபம் பண்ண கூட வேலை கிடைக்குமோ? சர்டிஃபிகேட் இருந்ததுனாலதான் வேலை கிடைக்கும். சர்டிஃபிகேட் இருந்து எவ்வளவு பேர் வேலை இல்லாம அலையிறாங்க லோன்னு. எல்லாம் சுமோட்டோ டொமோட்டோன்னு வண்டி ஓட்டிட்டு கிடக்குறாங்க சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு. ஆனா நம்ம சகோதரிகளுக்கு தேவன் பெரிய ஞானத்தை கொடுக்கும். அது அனனியாவுக்கும் சப்பீராளாவுக்கும் வந்த ஞானம் அழிந்து போகிற ஞானம். அது நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, ஐயா வேலை கிடைச்சதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட மன வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சிலர் சபை மாறி போய் விடுகிறார்கள். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சபையில என்ன செய்யக்கூடாது கேட்டா சொன்னா, இல்லை பிரதர் அங்க ஆங்கில ஆராதனை அது பீச்சருக்கு நல்லா இருக்கும்னு அங்க போறேன். வேலை கிடைக்கிறது வரைக்கும் தமிழ் ஆராதனை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆங்கில ஆராதனை தேவைப்படும். ஆங்கில ஆராதனையோ எபிரேய ஆராதனையோ அரபு ஆராதனையோ எந்த ஆராதனைக்கோ போங்க. பரலோகம் வந்தா ரொம்ப சந்தோஷம். பரலோகம் வந்தா சந்தோஷம், இல்லைன்னா துக்கம்தான். பரலோகம் வரலன்னா துக்கம்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய நாமம் அதிசயம். அவர் எவ்வளோ அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார். இன்னும் அவருடைய வார்த்தையை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வாய் சொல்லுகிறதை கேட்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்ய நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் அதிசயங்களை செய்வார், எனக்கும் அதிசயங்களை. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லாதான் பேசுறார், ஆளு மட்டும் நிறைய வர மாட்டேன். நிறைய வந்து என்ன செய்யறதுக்கு சண்டை போடலான்னு தீர்மானம் வச்சிருக்கீங்களோ? இப்போ நிறைய பேர் இருக்க இடத்துல அப்படித்தானே டீக்கனார் பதவிக்கு சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. டிவியில வேற அதை காட்டுறாங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் சகோதரியே, நீ மனம் திரும்பினா பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும், நானும் சந்தோஷம். சகோதரனே, நீ மனம் திரும்பினேன்னு சொன்னா பரலோகம் சந்தோஷப்படும், நானும் சந்தோஷம். இது போதும், நமக்கு சந்தோஷம் தானே வேணும். அல்லேலூயா. நீ சந்தோஷப்படுகிறதை கேட்டு நானும் சந்தோஷப்பட வேண்டும்.
அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, சந்தோஷத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் கேட்போம், அவைகளின்படி நடப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வாதமான பாதையிலே வழி நடத்தும். வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி, கர்த்தருடைய வாய் சொன்னதை கேட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்காமல் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க, அதிசய தேவனுடைய கரத்தில் இருந்த அதிசயங்களை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் செவி. ஆண்டவரே, ஒருவரும் கட்டு போது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவேடவும் சித்தம் உள்ளவராய் இருக்கிற தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பிள்ளைகள் சபை நடுவே சாட்சி சொல்லும்படியாய் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சுகமாய் ஒரு வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்துள்ள அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. கர்த்தருடைய வாய் சொன்னதை கேளுங்கள், அதிசயங்களை கண்டு சாட்சியாய் வாழுங்கள். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.